Hi, hello, welcome to Kirti's Teacher Script. இந்த வீடியோவில் B.Ed செகண்ட் செமஸ்டர் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் யூனிட் 3 பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை எவால்வேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டெஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து அவங்களை எவால்வேட் பண்ணலாம், எப்படி அவங்களோட அசஸ்மெண்ட்டை வந்து அவங்க கிட்ட நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வி ஆர் யூஸிங் ஃபார் எவால்வேஷன், அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் இன் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு டிவைஸ் containing a set of sequentially arranged questions. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ண போகிற கொஷின்ஸ் கேட்குறோம். அது ஓரலாகவும் கேட்கலாம், இல்லை எழுத்து மூலியமாகவும் கேட்கலாம், இல்லை குவிஸ் மாதிரி கேட்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். அவங்கள எவால்வேட் பண்ணுறதுக்காக, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அசஸ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான கொஷின்ஸ் நம்ம கேட்குறோமோ அதுதான் வந்துட்டு இங்கே டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மார்க்கோ இல்லை கிரேடோ இல்லை எப்படியோ அவங்கள வந்துட்டு எவால்வேட் பண்ணுறோம். அவங்க வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஆர் என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏன் வந்து அவங்க சரியாக கற்றுக்கல, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அசஸ் பண்ணுறதுக்காக நம்ம நடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு இங்கே டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி அவங்கள எவால்வேட் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம், இல்லை என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அதை தான் வந்து நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான கேட்டகரிஸ் வந்து டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அண்ட் ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது பேர்லேயே இருக்குது, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எவால்வேட் பண்ணோம்னா அது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ யூனிட் 1 லெசன் 1 நடத்தியிருக்கோம். அந்த லெசன் 1ல் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு அந்த லெசன் 1 முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீச்சர் வந்து டெஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரு 3 மாதம் என்ன நடத்தியிருக்கோம், அது என்ன அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க, என்ன நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், மென்ட் ஃபார் மெஷரிங் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் எங்கே பண்ணுவாங்க, லேபில் டயக்னோஸ் பண்ணுவோமா, எதுக்கு டயக்னோஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன வந்து டிஃபெக்ட் இருக்குது, நம்ம உடம்புல என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னோஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கே அகடமிக் லெவலில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபால்ட் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு லேர்னிங் கேப் வந்து இருக்குது, அந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்ன இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஃபார் ஃபில்லிங் த டிஃபிஷியன்சி ஆஃப் தி ஷார்ட் கமிங்ஸ் இன் ஸ்டூடெண்ட் லேர்னிங் டிஃபிஷியன்சி என்னங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தக்கூடிய டெஸ்ட் தான் வந்துட்டு டயக்னாஸ்டிக் டெஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்னா மெஷர் த கெப்பாசிட்டி ஆஃப் அ பர்சன் ஃபார் ப்ரெடிக்டிங் இஸ் சக்ஸஸ் இன் பர்டிகுலர் ஃபீல்ட். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க வந்து எந்த லெவலில் ஒரு சக்ஸஸ் வந்து வருவாங்க, எந்த அளவில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, என்ன மாதிரியான ஹைட்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்காக ஒரு டெஸ்ட் நடத்துகிறோம். யூஸ்வலாக இந்த டெஸ்ட் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் இல்லை ஒரு இன்டர்வியூக்காக ஜாபுக்காக போகும்போது, இல்லை ஒரு காலேஜில் பர்டிகுலராக ஒரு குரூப் ஜாயின் பண்ணும்போது, டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல்டில் மாத்திரம் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் ஃபீல்டு நீங்கள் இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டெசிக்னேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபீல்டில் உங்கள் நாலேஜ் என்ன இருக்குது, உங்களுடைய சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸாக வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டு தான் வந்துட்டு ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக அந்த ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 டெஸ்ட் பற்றி தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், எதுக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அசஸ் தி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபிஷியன்சி. அதாவது குழந்தையோட ஒரு ப்ரொஃபிஷியன்சி நாலேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க, இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிரேடிங் தி ஸ்டூடெண்ட். அதை பேஸ் பண்ணி குழந்தைங்கள நம்ம கிரேட் பண்ணுறோம். ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா, எந்த கிரேடில் வந்து அவங்களுடைய லேர்னிங் லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிசைடிங் த ப்ரமோஷன். நெக்ஸ்ட் என்ட்ரி லெவல் அசஸ்மெண்ட். அதாவது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு கிளாஸ்க்கு போகும்போது, ஒரு அட்மிஷனுக்கு போகும்போது 4th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க, 8th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு உள்ளே போவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ட்ரி லெவலில் அவங்க நாலேஜ் எப்படி இருக்குது, இது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்டது எப்படி இருந்தது, 7th வரைக்கும் அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதை அவங்களால எழுத முடியுதான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு 8th அட்மிஷன் எடுப்போம். அந்த மாதிரி இருக்கிற டெஸ்ட்டும் வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட பர்பஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட். மோட்டிவேஷனுக்கு வந்து ஒரு நியூ அசைன்மெண்ட்டோ இல்லை வேறு நியூ ஒர்க் கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அது மோட்டிவேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் செக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் டு டெஸ்ட் வெதர் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஹவ் பீன் அச்சீவ்ட் ஆர் நாட். நம்ம சொல்லி கொடுத்தது, நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் குழந்தைங்களை அச்சீவ் ஆச்சா இல்லையா, அவங்க லேர்ன் பண்ணாங்களா, எடுத்துக்கிட்டாங்களா, கிராஸ் பண்ணாங்களான்னு பார்க்குறதுக்கும் அது தேவைப்படுது. நெக்ஸ்ட் டீச்சர் ஃபீட்பேக் டு ஹெல்ப் த டீச்சர் டு நோ த
ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அதாவது அவங்க ஒர்க் பண்ண டீச்சரோடைய வேலை கரெக்டாக நடந்துதா, அவங்க சொல்லிக் கொடுக்குறது அவங்க வேலை, சொல்லிக் கொடுத்தது குழந்தைங்களை ரீச் ஆச்சான்னு பார்க்குறதுக்கும் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பேரண்ட் கம்யூனிகேஷன், டு இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன். ஒரு டெஸ்ட்டு நீங்கள் வச்சு அதில் ஒரு கிரேடிங் பண்ணும்போது இல்லை அதில் ஒரு எவாலுவேஷன் பண்ணும்போது தான் அந்த பேரண்ட் கிட்ட உங்கள் குழந்தைங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். பிளண்டாக நம்ம ஜஸ்ட் டீச் பண்ணிகிட்டே போக முடியாது இல்லையா. அதுதான் வந்து பேரண்ட் கம்யூனிகேஷனுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் அரேஞ்ச் ஃபார் ரெமிடியல் மெஷர்ஸ். இன்கேஸ் அந்த குழந்தை ப்ராப்பராக அச்சீவ் பண்ணலை, இல்லை அவங்களுக்கு வந்து சரியாக லேர்ன் பண்ணலைங்கிறது தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரெமிடியல் மெஷர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டீச்சர் மேட் டெஸ்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அண்ட் நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். 4 டைப் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம், குழந்தை வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு, டீச்சர் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதான் தெரியறதுக்கு, ஒரு என்ட்ரி லெவலில் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் 4 டைப்ஸ் இருக்குது. டீச்சர் மேட், ஸ்டாண்டர்டைஸ்டு, க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் நார்ம் ரெஃபரன்ஸ். டீச்சர் மேட் அப்படிங்கிறது நேம்லேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு டீச்சர் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட். ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு சாப்டர் நடத்தினதுக்கப்புறம், ஒரு யூனிட் நடத்தினதுக்கப்புறம், இல்லை ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அந்த 40 மினிட்ஸோட எண்டில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறீங்க, இதெல்லாம் வந்துட்டு டீச்சர் மேடு டெஸ்ட். கிரியேட்டட் பை டீச்சர்ஸ் ஃபார் அசஸிங் தி ஸ்டூடெண்ட். என்ன சொல்லி கொடுத்தோம், அது என்ன புரியுதுங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் நடத்துறது. சாப்டர் டெஸ்ட்டாக இருக்கலாம், எண்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட்டாக இருக்கலாம், குவிஸஸ் கொடுக்கலாம், இல்லை கிளாஸ் ரூமில் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு டீச்சர் மேட் டெஸ்ட். இதன் மூலயமா அந்த குழந்தைங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கிறது அந்த டீச்சருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது, நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். ஏன்னா ஒரு டீச்சருக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏ செக்ஷனில் அதே டீச்சர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, பி செக்ஷனில் வேறு மாதிரி கொடுப்பாங்க, பட் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து டீச்சர் மேட் டெஸ்ட். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஸ் யூஷுவல் பிடிஎஃப்பில் நோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு. ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஃபிக்ஸட் ஃபார்மேட்டாக இருக்கும். அதாவது இப்போது நம்மளோட இந்த போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, 10th சிபிஎஸ்சி போர்டு ஆர் ஸ்டேட் போர்டு, 12th போர்டு எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் தான். அதுவும் சிலபஸ் ஓரியன்டாக இருக்குது, அதே சப்ஜெக்ட் அதே கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்தியா லெவலில் ஆர் ஸ்டேட் லெவலில் 10th எழுதுகிற எல்லா குழந்தைங்களும் ஒரே பேப்பர் எழுதுகிறாங்க, ஒரே கண்டென்ட் எழுதுகிறாங்க. அதாவது 12th எழுதுகிற எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஃபிக்ஸடாக ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே அலோ ஃபார் அ கம்பேரிசன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃபுல் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நடுவில் ஒரு கம்பேரிசன் நடக்கிறதுக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கம்பேரிசன். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி எழுதுவாங்க. அப்போ அதில் யாரை நிறையா எடுக்கிறா அந்த குழந்தைங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கூலுக்குள்ளே கம்பேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதில் கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஒரு செலக்டட் கண்டென்ட். இப்போ தமிழ் எக்ஸாம்னா தமிழ் எக்ஸாமில் 10 யூனிட்டில் என்ன மாதிரியான பேப்பர், அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஒரே மாதிரியான பேப்பர் இருக்கும். அதே மாதிரி வெரிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அந்த பேப்பரை செக் பண்ணுவாங்க, யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எல்லாமே சேமாக நடக்கும், எந்த இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு ஸ்டேட் லெவல் ஆர் இந்த நீட், ஜெஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் வந்து இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். இந்த க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா, வெதர் அண்ட் இண்டிவிஜுவல் மீட் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த க்ரைட்டீரியாவை அவங்க ரீச் பண்ணுறாங்க. இவங்க ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரைவிங் பண்ணுறோம், டிரைவிங் லைசன்ஸ்க்காக போடுறோம் இல்லையா, ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் போகிறோம்ல, அதுதான் க்ரைட்டீரியா ரெஃபரன்ஸ். அவங்க வந்து வச்சுருப்பாங்க, இந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கும். நீங்கள் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஓடணும், காலை ஊனக்கூடாது, இல்லை வந்து அவங்க சொல்ல டைம் லிமிட் கூட, வாட் எவர் வாட் இஸ், அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணால் தான் நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா பண்ணாலும் பண்ணலைனாலும், உங்களோட பெஸ்ட்டாக பண்ணாலும் பண்ணலைனாலும் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. நீ பண்ணினா நீ பாஸ். அதுதான் வந்துட்டு க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங் டு த பியர்ஸ் தே ஃபோக்கஸ் ஆன் த அப்சல்யூட் மாஸ்டரி. நம்ம அந்த லெவலில் எந்த லெவலில் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு அதில் மார்க் கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ மெயின் இந்த டிரைவிங் டெஸ்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த க்ரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பேர் அன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு அ லார்ஜர் குரூப். ஒரு இண்டிவிஜுவலை ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளோட கம்பேர் பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த சாட் எக்ஸாம், ஆக்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு தான் வந்துட்டு இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். தே ஹெல்ப் த எஜுகேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் ரேங்க்ஸ் ரிலேட்டிவ் டு பியர்ஸ். நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்
என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு நம்ம ரேங்க் கிடைக்குது. ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் எழுதும் போது அந்த குரூப்பில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். நம்ம சொன்ன மாதிரி நீட், ஜேஇ இதெல்லாமும் இதில் வரும். ஸோ ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் கூட அந்த இண்டிவிஜுவலுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸோ அந்த இப்போ எழுதின 10,000 பேரில் நீ எந்த இடத்துல இருக்க, ரேங்கிங் எந்த இடத்துல இருக்க, அந்த மாதிரி ஒரு லார்ஜ் குரூப்போட கம்பேர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட ஒரு டைப். இதுக்கான டீட்டெயில் நோட்ஸ் பிடிஎஃப்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கே லேர்னிங் கேப் இருக்குது, அந்த குழந்தை எந்த இடத்துல வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாமல் போகிறாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து அது வரமாட்டேங்குது, அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட். மேஜர் பர்பஸ் இஸ் டு ஐடென்டிஃபை த கான்செப்ட் இன் த சப்ஜெக்ட் கண்டென்ட் விச் த ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு லேர்ன், நேச்சர் ஆஃப் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மெயினாக நம்ம பண்ணுறோம். யூசஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்போ? ஐடென்டிஃபைங் த லேர்னிங் கான்செப்ட் த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் டு லேர்ன். எந்த இடத்துல எந்த சப்ஜெக்டில் இப்போ மேக்ஸில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா, இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா? இப்போ மேக்ஸ் வரல அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா? ஸோ என்ன பிரச்சனை, எதில் அவங்களுக்கு லாஜிக் புரியலையா, இல்லை மனப்பாடம் பண்ண முடியலையா, அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஃபைண்டிங் த எரர் ஸ்டூடெண்ட் கமிட், எந்த இடத்துல கமிட் என்ன தப்பு பண்ணுறாங்க, லேர்னிங்கில் என்ன மாதிரியான ஒரு தப்பு எரர் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைங் த இன்அடிக்வன்சி இன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் கான்செப்ட். அவங்களுக்கு என்ன ஸ்கில் வந்து அந்த குழந்தைகிட்ட கம்மியாகுது, ஏன் அந்த கான்செப்டை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, ஒரு நம்பரிங் ஸ்கில் இல்லையா, அது லாஜிக்கல் திங்கிங் இல்லையா, இல்லை இமேஜினரி ஸ்கில் இல்லையா, என்ன ஸ்கில் வந்து அந்த குழந்தைகிட்ட இல்லை, அதனால அவங்களால அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபார் டிட்டர்மைனிங் விச் கண்டென்ட் ஏரியா ரெக்வயர் இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது, எந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு. சர்விங் ஆஸ் த பேசிஸ் ஃபார் த மாடிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட் இந்த டீச்சிங் மெத்தட். நம்மளோட டீச்சிங் மெத்தடில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா குழந்தை எங்கே தடுமாறுறாங்கிறது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக் டு த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு நோ தேர் ரெஸ்பெக்டிவ் ஷார்ட் கமிங்ஸ். டீச்சர் கிட்டையும் அந்த ஸ்டூடெண்ட் கிட்டையும் என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஷார்ட் கமிங்ஸ் எங்கே வந்து நம்ம இது பண்ணுறோன்னு அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எங்கே வந்து தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட். ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். நம்ம எழுத போகிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோ இல்லை அந்த இன்டர்வியூஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் நம்ம என்ன மாதிரியான ஒரு சக்ஸஸ் கொண்டு வர போகிறோன்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட்டு தான் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்டு. ஸோ இதை வந்து ஜென்ரலாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு கேட்டாலும் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு கேட்டாலும் சேம் தான். ஸோ யூசஸ் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட் செலக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபார் அ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆர் வெக்கேஷன். ஸோ ஒரு டீச்சரையோ ஒரு ஸ்டூடெண்ட்டையோ நீங்கள் ஒரு கோர்ஸ்க்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் ப்ரொவைடிங் எஜுகேஷனல் அண்ட் வொகேஷனல் கைடன்ஸ் ஃபார் த பீப்புள்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனல் கைடன்ஸ், வொகேஷனல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணும். செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் பீப்புள் பேஸ்ட் அப்பான் ஆப்டிடியூட் டெஸ்ட் வில் பி சோஷியலி ப்ரொடக்டிவ் இன் லாங் ரன் அண்ட் வில் ஆல்சோ yield மேக்ஸிமம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாகவே அந்த ஃபீல்டில் நல்ல நாலேஜ் இருக்குன்னு தெரியும். அப்போது அவங்களுக்கு ஒரு லாங் ரனில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அண்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட். ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறது நத்திங் பட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட்டும் என்ன, அதோட யூசஸ் என்ன, பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஆப்டிடியூட் இஸ் நத்திங் பட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட்டோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், கிளாஸில் டீச்சர் நடத்தினதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட், அதில் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு வைக்கிற டெஸ்ட் தான் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். பட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அந்த மாதிரி எந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது நீ இது வரைக்கும் படித்ததெல்லாம் உனக்கு தெரியுமா, அந்த நாலேஜ் இருக்கான்னு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட் தான். ஒரு சப்ஜெக்டை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் லெசன் 1ல் 2 பேஜில் டெஸ்ட்டுனா அந்த 2 பேஜில் உனக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறது தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஓவராலாக உனக்கு வந்து அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்கான்னு பார்க்குறது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். Achievement test furnish the standard or criterion against which the predictive effectiveness of aptitude test can be judged. So நம்ம achievement test எல்லாமே நல்லா பண்ணிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த aptitude testல ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். அந்த aptitude test வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Aptitude and achievement test differ in their purposes and not often in the content. So contentல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வந்த விஷயத்தையே அந்த ஃபீல்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதே விஷயங்களை தான் நம்ம மீண்டும் படிச்சுட்டு வர போகிறோம். ஸோ கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் ஆகி வேணால் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போகலாமே தவிர கண்டென்ட் டிஃபர் ஆகாது. பட் அதனுடைய பர்பஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆப்டிடியூட் டெஸ்ட் மெஷர் த ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி டு ப்ரிடிக்ட் யுவர் ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இன்னைக்கு இந்த வேலைக்கு நீங்கள் உள்ளே போகும்போது உன்னுடைய நாலேஜ் என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த வேலைக்குள்ளே நீ போனீன்னா ஃப்யூச்சரில் நீ சக்ஸஸ் பண்ணுவியா, இந்த ஜாபில் சஸ்டெயின் பண்ணுவியா, இந்த ஜாப் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு உன்னுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி, காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை செட் பண்ணுறது. இன்றைக்கி படித்த லெசன் உனக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கா, நான் நடத்துனது உனக்கு புரிஞ்சிருக்கா, அதை கேட்குறது தான் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். Aptitude test, unlike achievement test, take into the account the direction and intensity of individuals' interest also. So, aptitude testல individualோட interest, அவங்களோட direction, அவங்களோட way of doing that particular job or course எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு aptitude testல தெரிஞ்சிடும். achievement testல அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். Achievement test measure the level of performance of student on the proficiency attained in learning a specific subject or content areas. நம்ம சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் பர்டிகுலர் கண்டென்ட்டில் என்ன புரிஞ்சிருக்கிறதுன்னு பார்க்குறது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. பட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு நடத்தக்கூடியதுன்னா சில்ட்ரனுடைய டிஃபிகல்ட்டி எங்கே, லேர்னிங்கில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்துறது. அண்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் as different content areas and skills are tested, range of subject content tested is wide. நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி மாற்றி டெஸ்ட் பண்ணும்போது அதோட கண்டென்ட் வந்து வைடாக இருக்கும். இங்கே டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டோட டிஃபிகல்ட்டி லேர்ன் மாத்திரம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால கண்டென்ட் டெஸ்டட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As questions are asked from different content area, the range of difficulty level of items also will vary from easy to difficult. Achievement testல டிஃபிகல்ட்டி லெவலும் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க ஒரு லெசனில் அப்படிங்கும்போது டிஃபிகல்ட்டி லெவலும் நம்ம மாற்றி வைப்போம். ஈஸியிலேருந்து வெரி டிஃபிகல்ட் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும். ஆனால் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில் வந்துட்டு இட் இஸ் டெஸ்ட் டு ஈச் கான்செப்ட் ஆர் லேர்னிங் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறது தான். ஸோ மெனி ஐட்டம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் கிளஸ்டர்ட் அஸ் அ குரூப் கால் சப் டெஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் குரூப் பண்ணி கொடுக்குறோம். த்ரூ த சப் டெஸ்ட் ஒன்லி ஸ்டூடெண்ட் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் ஐடென்டிஃபை. ஆல் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் சிம்பிள் அண்ட் ஈஸி. அவங்களுடைய டிஃபிகல்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டே நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கொஷினே நீங்கள் டிஃபிகல்ட்டியாக கொடுத்தீங்கன்னா அவங்களால என்ன பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இங்கே டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். டைம் ஃபார் கம்ப்ளீட்டிங் த டெஸ்ட் இஸ் வெல் டிஃபைன்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு டைம் கம்ப்ளீஷன் இருக்கும். 2.5 hours இல்லை 1 hour இல்லை 40 minutes. இந்த டைம்குள்ளே இந்த டெஸ்ட் எழுதணும்னா டைம் வந்து டிஃபைன்டு டைமாக இருக்கும். பட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டைம் லிமிட்டும் செட் பண்ண மாட்டாங்க. Test items are not arranged according to the sequence of content areas found in the syllabus. இங்கே வந்து as the concept is every lessons are arranged in order, test items developed around them are sequentially arranged. So achievement testல சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி யூனிட் 1ல ஃபஸ்ட் கொஷின்னா ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் கொஷின்னா செகண்ட் யூனிட்னு அரேஞ்ச் பண்ணியெல்லாம் இருக்காது. பட் இங்கே வந்து நம்ம ஒரு லெசனுக்கும் அவங்களுக்கு நடத்தணும், ஒரு பார்ட் ஆஃப் லேர்னிங்க்கும் நடத்துறதுனால ரொம்ப சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் ஆர்டரில் தான் வந்துட்டு இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஸ்கோர் டு மெஷர் த ப்ரொஃபிஷியன்சி லேர்னிங். என்ன லேர்னிங்கில் என்ன ப்ரொஃபிஷியன்சி லேர்ன் பண்ணியிருக்காங்க, நாலேஜ் ஸ்கில்ஸ் என்ன அக்வேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு நடத்துறது வந்துட்டு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம ஸ்கோர்ஸ் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து ஒன்லி எரர்ஸ் கமிட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஸோ ஆஸ் டு அசஸ் தி நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஃபேஸ். ஸோ இங்கே வந்து தப்பு என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து அசஸ் பண்ணி அவங்களுடைய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் என்னங்கிறத நம்ம அசஸ் பண்ண போகிறோம். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இஸ் யூஸ் டு கிரீட் பீப்புள் ஆர் ப்ரமோட் தெம் டு நெக்ஸ்ட் கிரேடு. ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் கிரேட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. இங்கே வந்து ரெமிடியல் டீச்சிங்க்கு வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு. இட் கம்ஸ் அண்டர் சம்மேட்டிவ் எவாலுவேஷன். Diagnostic test comes under formative evaluation. So then and there நம்ம டெஸ்ட் வைக்கிறதுனால டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து ஃபார்மேட்டிவ்லையும் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து சம்மேட்டிவ்லையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் டெஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அச்சீவ்மெண்ட், டயக்னாஸ்டிக் அண்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ப்ரொக்னாஸ்டிக் டெஸ்ட், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ மீட் யூ சூன் இன் சம் அதர் வீடியோ.